செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. இயேசு உலகத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று பெயர். எல்லா வாய்களை திறந்து நல்லா சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷை பேசுங்க. மேகா பா ரஹா துடா பா ஷகா தாடா பலபோ. ஆவியானவரே வாங்க, ஆவியானவரே வாங்க, பரிசுத்த ஆவியானவரே வாங்க, செயல்படுகிறவரே வாங்க, தடைகளை உடைக்கிறவரே வாங்க, அற்புதம் செய்கிறவரே வாங்க, அதிசயத்தை செய்கிறவரே வாங்கப்பா. ஹல்லேலூயா. ரபா லஹா துனா மா ஷகா தாடா பலபலபோ. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, வழியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. கரங்களை அசைத்து ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவி அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். புதிதாக்கும் புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, சத்தமாய் எங்களை புதிதாக்குங்கப்பா. எங்களுடைய நினைவுகள் எண்ணங்கள் எல்லாம் புதிதாகட்டும்பா. உடைத்து வீடும் உருமாற்றும், உடைத்து வீடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், எங்களை பண்படுத்தும் பயன்படுத்தும், ஓ ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, என் ஆற்றலா
குடும்பமாய் என்ன ஆளுகை செய்யுங்கப்பா. எங்க குடும்பத்தை, எங்க பிசினஸ், ஆண்டவரே எங்க பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தே அப்படியே கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே மழையாக பொழியும், ஆவியே 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 மழையாக பொழியும். இன்னும் சத்தமாய் ஆவியே ஆவியே மழையாக பொழியும், ஆவியே 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 மழையாக பொழியும், ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும் அப்பா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும், ஆவியே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, எங்களை காப்பாற்றி வளர்ப்பவரே. கரங்களை அசைத்து ஆவியே ஆவியே மழையாக பொழியும், ஆவியே ஓ ஆவியே ஆவியே மழையாக பொழியும், இன்னும் சத்தமாய் ஆவியே ஓ மழையாக பொழியும், ஆவியே ஆவியே அப்பா நிரப்புங்கப்பா. அப்படி ஆவி ஊற்றப்படட்டும், மழையாக பொழியும், ஆவியே. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஓ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அதே வல்லமை சாவுக்கு எதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறது இயேசுவின் நாமத்தில். நரம்புகளை உயிர்ப்பிக்கிறது, சதைகளை உயிர்ப்பிக்கிறது. ஓ இயேசுவின் நாமத்தில் கைகள் கால்கள்ல ஒரு புது பலன், ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய ஆரோக்கியம். ஓ கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, விடுவிக்கிற ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கட்டுக்களை அறுக்கிற ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம். இப்பொழுதே ஓ எல்லாவித கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது. ஓ நோயின் பலவீனங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். எல்லா டிப்ரெஷன் மாறுகிறது, ஹை பிபி மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். ஓ ராகா சகாதா டாபலபோ நரம்புகள்ல தேவ வல்லமை, மூளைகள்ல தேவ வல்லமை, இருதயத்துல தேவ வல்லமை இப்பொழுதே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இருதய பலவீனம் இல்லை, கேன்சர் வியாதி இல்லை, நரம்பு பலவீனங்கள் இல்லை. தசைகள்ல தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ரிசீவ் இட், பெற்றுக்கொள்ளுங்க. நல்லா கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ராகா பாஷா காதா பலபல தூடாபா ராகா தூடாபா ஷகா தூடாபா லகாதா பலபல. ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, மனதுருகிற தேவன். இன்னைக்கு உங்களை பார்த்து மனதுருகுகிறார். உங்களுடைய கஷ்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க போகிற பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார்.
உங்களை பார்த்து உங்க கையை பிடிச்ச ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன், நான் உனக்காக மனம் இறங்குகிற தேவன், நமக்காக யாவையும் செய்கிற நல்ல ஒரு கர்த்தர் அவர். ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். அவரை நம்பி இருக்கும் போதெல்லாம் அவர் நமக்காக ஏதாவது செய்வார். அவர் செய்யாம இருக்க மாட்டார், அவர் செய்வார். மலைகளை உடைப்பார், குன்றுகளை தகர்ப்பார். அவர் உங்களுக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துவார். 2 கரங்களை உயர்த்தி ராபா ஷகாதானா மலபோ, உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரை பார்த்து நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. கேளுங்க, நல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ, நிந்தையும் ஆண்டவரை பார்த்து எத்தனையோ பாடுகிறோம் சகித்துட்டு ஆண்டவரே உம்மையே நம்பி வந்திருக்கிறோம், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் எல்லாரும் கேளுங்க,
வெறுமையாய் போக கூடாது. எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பா, எனக்கு அற்புதம் செய்ய வாங்கப்பா. கேளுங்க ஆண்டவருக்கு, அற்புதம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க கடைசியா உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க மட்டும் சொல்லுங்க, உம்மைத்தான். ஆண்டவரை பார்த்து, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உண்மைப்பா, உண்மைப்பா, நீங்க இல்லாம எனக்கு வேற யாருமே இல்லப்பா. என் கரத்தை பிடிங்கப்பா. உண்மையே நம்பி இருக்கிறோம், ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள், இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள், இந்த நாள் சத்துருவின் தலை நசுக்கப்பட்ட நாள். உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா கையெழுத்துக்களை குலைத்து போட்ட ஒரு நாள். ஓ, அது இல்லாமல், உங்கள் நடுவில் இல்லாமல் அகற்றிவிட்ட ஒரு நாள். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, இனி கண்ணீர் இல்லை, இனி கவலை இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி வேதனை இல்லை, இனி சஞ்சலம் இல்லை, இனி போராட்டம் இல்லை, இனி நான் போராடுவதில்லை, மனிதர்களோடு கூட போராடுவதில்லை. தேவனே எனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். அவரே எனக்கு பாதை, அவரே எனக்கு தீபமாய், அவரே எனக்கு வழிகாட்டியுமாயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, ஓ ராதா ராதா பக்கபால பலபோ லேகமா ஷகாதா பரகாதுடா பலபோ. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. நல்ல கரங்களை தட்டிட்டே நல்ல வாய்களை திறந்து லாபா ரகா துடாபா கபாலபோ ஒரு 2 நிமிடம் நல்ல சத்தத்தை உயர்த்தி, இது உங்க நேரம், நீங்களும் ஆண்டவர் பேசுகிற ஒரு நேரம், விடாதீங்க. ஓ ராசதா டாபா கபாலபோ, தேவனோடு கூட பேசுங்க. நல்ல சத்தமா அந்நிய பாஷை பேசி லேகா பரகாதா டாபா லபோ ருது டாபா சதா நமரஹா லேகி மேகமா ரஹா டடா டடா பலபோ லிமி சதா நமரஹா டடா பலபோ லேஹா துடா பரஹா டடா பலபோ. ஓ, விடுவிக்கிறவர், விடுவிக்கிறவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ராகா பாகா பலபோ, ஒரு அற்புதம், ஒரு அதிசயத்தை தேவன் செய்கிறார். லேகா மரஹா துடா பசதா லேகா மரஹா டடா பலபோ. ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் முத்திரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷித்தவர்கள், நீங்க அற்புதமானவங்க, நீங்க ரொம்ப அழகானவங்க, உங்களால முடியாதது எதுவுமே இல்லை. ஹalleluya. இந்த இடத்துல ஒருவேளை இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்வியோடு நீங்க வந்திருக்கலாம். அவர் எல்லாவற்றையும் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. இது எப்படி ஆகும்? மரியாள் கேட்கிறா, இது எப்படிப்பா ஆகும்? அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆமென். கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் அவங்க சோர்ந்து போவதும் இல்லை. ஹalleluya. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, உங்க முகம் போக போக இன்னும் பிரகாசமா இருக்கும், இன்னும் மகிமையா இருக்கும். ஹalleluya. சேர்ந்து பாடுவோம். 1 2 நல்லா கைத்தட்டி
உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. கரங்களை தட்டி மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. சத்தமாய் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நல்லா கைத்தட்டி நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேலையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நடக்குமா நடக்காதா என்ன சோர்ந்து போயிருந்தே. ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். ஓ நடக்குமா நடக்காதா என்ன சோர்ந்து போயிருந்தேன். சத்தமாய் அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேலையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. கமான் வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடு. நல்லா கைத்தட்டி மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நல்லா கைத்தட்டி காண்போரை வியத்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன் தானா என்றென்னும் என அளவில் வைத்தீரேப்பா. எஸ் பலித்திட பலித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. சொல்லுவோம் பலித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடையுவன் தானா என்றென்னும் அளவில் வைத்து. காண்போரை காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடையுவன் தானா என்றென்னும் அளவில். இப்ப நல்லா கைத்தட்டி வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஆஹா வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற. எல்லாரும் சேர்ந்து மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய். மிகுவேல் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நல்லா கரங்களை தட்டி தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். அப்பா உண்மையே நம்பி வந்திருக்கு. எங்க யாவருக்கும் நீர் அரணாய் கோட்டையாய் துருகமாய் நீர் நிற்பதற்காய் உமக்கு நன்றி அப்பா.
தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பரிசுத்த மகிமை உண்டாகுதா. என்னை கூட ஆண்டவர் சிறுசாட்சியை நிறுத்தின கடவுளுக்கு கூட நன்றி. ஒரு வருஷமே நானே எங்கள் பொண்ணுங்க 2 பேர் கொஞ்சம் காசு பிரச்சனைகளால் பேசாமே இருந்தா. நாங்கள் வந்து இந்த விடுதலை ஜபத்தில் கட்டோக்கு ஜபத்தில் நான் விண்ணப்பம் எழுதி வச்சுட்டே போவேன். பிள்ளைங்க கடந்த வாரத்தில் 2 பிள்ளைங்குமே எங்கள் வீட்டுக்கு 2 நாள் இருந்துட்டு பேசிட்டு சமாதானத்தோடு இந்த சபைக்கும் குழந்தைகள் எடுத்துகிட்டு வந்தாங்க விடுதலை நாளில். அப்புறம் இந்த கடவுளுக்கு நன்றி. இந்த என் விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவருக்கு நன்றி. நைட்டு கூட எனக்கு ரொம்ப ஒரு காய்ச்சல், தலைவலி, பலவீனம் அதிகமாக இருந்துச்சு. நான் காலையில் எந்திரிக்கும் போது என்னால் எந்திரிக்கவே முடியாத சூழ்நிலை. நாங்கள் 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், பொண்ணுங்களாம் சேர்ந்து எங்கள் வீட்டில். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் எப்படி நாளைக்கு சர்ச்சுக்கு போவீங்கக்கா, பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு நேரமே ஜெபம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு, ஆண்டவர் எப்படியாவது நான் சாட்சி சொல்லணும் ஏசப்பா, நான் உங்களுடைய பந்திக்கு கலந்து என்னை சேர்த்திக்கோங்க ஏசப்பா, நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு சுகபலத்தை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு கோடி நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் பணப்பேட்டியிலேருந்து வர்றேன். என்ற மகனுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பேக்கில் ஒரு கட்டியாக வந்துருச்சு. அது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சுரேந்தர்கிட்ட ஊசி போட்டாங்க. போட்டது கட்டி உடலே இல்லைன்னா மறுபடியும் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, வீட்டில் ஜெபம் பண்ண, அழுதுகிட்டே ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இனிமேல் கட்டி திரும்ப வரவே கூடாது, சர்ஜரி பண்ணி சொல்லிட்டாங்க, கட்டி திரும்ப வரவே கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன். மறுபடியும் அந்த கட்டி திரும்ப வரவே இல்லை. கர்த்தர் சுகம் கொடுத்துட்டாரு. கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். ராஜ்யபார காலத்திலும் தருவியின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா. தானியேல் என்றால் அவர் எருசலேமிலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகன். தானியேலை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அவருடைய தாய் தகப்பன் யாருன்னு தெரியல, அவருடைய கூட பிறந்த சகோதரர் யாருன்னு தெரியல. ஆனால் ராஜகுலத்தில் உள்ளவர், துரமார்க்கம் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, எருசலேமிலே ராஜகுலத்தில் பிறந்தவர், ராஜரீக ஞானம் பெற்றவர், பரிசுத்தம் பெற்றவர், தரிசனம் பெற்றவர். இதை அறிந்து எருசலேமுக்கும் பாபிலோனுக்கும் 1000 மைல் தூரமான ஒரு இடத்துல நேபுகாத்நேச்சார் யுத்தம் பண்ண கர்த்தருடைய பிள்ளையாகிய தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 பேரை அடிமையாய் கொண்டு போனான். எதற்கு தெரியுமா? அடிமையை சிறையில் போடுறதற்கல்ல. எங்களுக்கு ஞானம் சொல்லுங்க, எங்களுக்கு அறிவு சொல்லுங்க. எங்க பாபிலோன் என்றால் குழப்பம், பாபிலோன் என்றால் வேசியின் மார்க்கம், பாபிலோன் என்றால் விக்கிரக ஆராதனை. நாங்கள் திசை கட்டு இருக்கிறோம். உங்க ஞானம் எனக்கு வேணும், உங்கள் அறிவு எனக்கு வேணும். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன? தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. தரியு ராஜாவின் காலம் மனிதனை வணங்குற காலம், சிலையை வணங்குற காலம். பெர்சியா ராஜாவைய காலம் என்ன? அது ஒரு பெருமையின் காலம், அது ஒரு அழிவின் காலம். நேபுகாத்நேச்சரின் காலம் என்ன? அது ஒரு மனிதனை வணங்குற காலம், மனித நிறுத்தின பொற்சலை வணங்குற காலம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தானியேலுக்கு அவன் நினைச்சான், தானியேலை வணங்க வச்சிடலாம், ஒடிச்சிடலாம், நொறுக்கிடலாம், அழிச்சிடலாம் நினைச்சான். ஒன்னும் நடக்கல. தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. கைகளை தட்டி ஹல்லேலூயா. தானியேலை தோற்கடிக்கலாம், விக்கிரக ஆராதனை செய்ய வைக்கலாம், தன்னையே வணங்க வைக்கலாம் என்று நினைத்த நினைப்புகள் எல்லாம் வீணா போச்சு. தானியேல் என்ன தீர்மானம் பண்ணாரோ, தானியேல் எதற்காக பரிசுத்தமானாரோ, தானியேல் எந்த தெய்வத்தை அறிஞ்சு தேவனோடு ஒட்டி இருந்தாரோ அந்த காரியம் பாபிலோன்ல ஜெயமாய் முடிந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற மகனே, நீ பாபிலோனை போல உன் ஏரியாவில் இருக்கிற, உன்னை மடக்கலாம், நொறுக்கலாம், தோற்கடிக்கலாம், விரட்டலாம் நினைக்கலாம். உன் காரியம் ஜெயமாய் முடியும், உன் காரியம் ஜெயமாய் முடியும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 16:33, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அவர் சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன். கைகளை தட்டி, ஆண்டவராகிய இயேசு உலகத்தை ஜெயித்த தேவன். அவர் பக்கத்தில் ஒரு சாயல்ல, அவர் கிட்ட எவன் நிற்கிறானோ அவனும் ஜெயிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உலகத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று பெயர். அல்லேலூயா. தோத்து போய் வந்திருக்கிற மகளே, கண்ணீரோடு வந்திருக்கிற மகளே, இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை பார்க்கல, ஜெயத்தை பார்க்கல நினைச்சிருக்கிற மகளே, 1 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 15வது அதிகாரம் 57வது வசனத்தில் ஜெபத்தை கேட்கிற மாத்திரமல்ல, அற்புதம் செய்கிற மாத்திரமல்ல, பில்லி சூனியங்களை உடைக்கிற மாத்திரமல்ல, எங்க விழுந்து கிடந்தாயோ அங்கு உன்னை ஜெயிக்க வைக்கிற கர்த்தர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், உன் கணவனாருக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், வாலிப மகளே உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். உன் நியாயம் எடுபட்டு போச்சோ, உன்னுடைய பரிசுத்தம் கெட்டு போச்சோ, அநியாயமா நீ இழந்துட்டாயோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பி சொல்லுகிறார், இந்த குமாரனாகிய இயேசு நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரை நெறிந்த நாளனை முறியாமலும் மங்கி எறிகிற திரி அணையாமலும் இருப்பார். உனக்கு ஜெயம் பெற்று தர வேண்டிய வேலை அவருடைய வேலை, ஜெபிக்க வேண்டிய வேலை உங்க வேலை. மத்தேயு எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முத்திரை வைக்கிறார். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், என் நேசகுமாரன். வீதியில சத்தம் போட மாட்டார். அவருடைய வேலை என்ன வேலை? அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு நியாயம் எடுபட்டு போச்சா, நியாயம் மறைக்கப்பட்டு போச்சா, அடி உத சிறையிருப்புல இருக்கிறையா, கட்டாயப்படுத்துறாங்களா, மதுபானம் குடிச்சே ஆக வேண்டும், சினிமா பார்த்தே ஆக வேண்டும், கட்டாயப்படுத்துறாங்களா, நியாயத்துக்கு ஜெயம் வர பண்ணுவாராம். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வர நெறிந்த நாளனை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமல் இருப்பார். அல்லேலூயா. வாழ்க்கை மங்கி மங்கி போய பூன்னு சொல்லி அணைக்கிற தேவன் அல்ல, அதை ஒடிச்சு போடுகிற தேவன் அல்ல, உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆமா, அதிகமா ஒரு ஒளியை, பிரகாசத்தை வாழ்க்கையில் உண்டு பண்ணுவார். சோத்திரம். 10 காரியத்தை ஜெயத்தை குறித்து எழுதி வச்சிருக்கிறேன். 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன், என் கூட இப்பொழுது நீங்கள் சொல்லணும். ஆமாம், 10 காரியத்தை தானியேலுக்கு ஜெயம் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய காரியம், பாபிலோனில் தானியேலுக்கு ஜெயமாய் முடிந்தது. குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு ஜெயமாக்கி தருவார். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், வேலை காரியங்களை கர்த்தர் ஜெயமாக்கி தருவார். அல்லேலூயா. விரும்புகிற காரியங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக்கி தருவார். எதிர்பார்த்த காரியங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக்கி தருவார். செயல்படுகிற காரியங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக்கி தருவார். தடைப்பட்ட காரியங்களை நீக்கி உங்களுக்கு ஜெயமாக்கி தருவார். திருமண காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக்கி தருவார். ஆமாம், சரீரத்தில் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற காரியங்களில் கர்த்தர் நமக்கு ஜெயமாக்கி தருவார். தரியு ராஜ்யபார காலத்திலையும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலையும் தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. எங்க? பாபிலோன்ல அவர் ஜெயித்ததாக சொல்றார். பாபிலோன் என்றால் இந்த உலகம், நீங்கள் வேலை பார்க்கிற இடம், நெருக்கமும் இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கிற இடத்துல உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. ஆமா. எப்படி ஜெயத்தை தந்தார்னா, தானியேல் எருசலேம்ல எப்படி ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் பண்ணுவார், 3 முறை ஜெபம் பண்ணுவார். அதே மாதிரி எருசலேம்
எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து முழங்காற்படியிட்டு அதாவது எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவாராம். அந்த நாட்களில் இந்த வசனத்தை படிங்க. தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக, மேலறையிலே பாருங்க, எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க எவ்வளவு அழகா முன் எங்க செய்தாரு? எருசலேமில் செய்தாரு. ஆனா அந்த ஊர்ல செய்யக்கூடாது. நீங்க 7வது வசனம் வாசித்தா அவங்க சொல்றாங்க, தானியேல் எப்பொழுதும் ஜெபம் பண்றார், ராஜாவை உம்மகிட்ட தான் ஜெபம் பண்ணணும், உம்மை தவிர வேற யாரையும் ஜெபம் பண்ணக்கூடாது, உங்ககிட்ட தான் வரணும், நீங்க தான் கடவுள், 30 நாள் அளவும் ஜனங்கள் எல்லாம் உங்ககிட்ட தான் வரணும். ஆனா பாருங்க, தானியேலுடைய நோக்கம் என்ன? விக்கிரகத்தையும் வணங்கல, மனுஷனையும் வணங்கல, வழக்கம் போல எருசலேமுக்கு நேராக இருக்கிற இடம், ஆமா எருசலேமுக்கு நேராக கைகளை உயர்த்தி முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெயம் பண்ணார். அவர் காரியம் ஜெயமாய் முடிந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா. பாபிலோன்ல ஜெபம்னா என்னன்னு தெரியாது, கர்த்தர்னா என்னன்னு தெரியாது. ஆமா, சம்பந்தமே இல்லை. ஒருவர் புது சம்பந்தத்தை உண்டாக்குறார். இந்த சம்பந்தம் எங்க இருந்தது? இரத்தத்தில் உருவானது. இந்த சம்பந்தம் கிறிஸ்துவ மார்க்கத்தில் கற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மார்க் 1:23 அதிகாலையில் ஜெபம் பண்ணுவார். மத்தேயு 14:25 சாயங்காலம் தோறும் ஜெபம் பண்ணுவார். லூக்கா 6:12 முழுவதும் ஜெபம் பண்ணுவார். இதுதான் யூதர்களின் பழக்கமாய் இருந்தது. யூதர்கள் எங்க போனாலும் எருசலேமுக்கு நேராக வடக்கு முகமாய் எருசலேம் இருக்குமாம், கைகளை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆமா, ஜெபத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல ஜெபத்தை விதைக்கிறார், பரிசுத்தத்தை விதைக்கிறார், தேவநாமத்தை விதைக்கிறார். என்ன நடந்தது? தேசமே மாறியது. அப்படி ஜெபம் பண்றவனை குறித்து ஒரு சட்டம் வந்தது, கையெழுத்தும் போட்டாச்சு. சிங்கக்கபியில போடுப்பா இவனை, எருசலேமினுடைய காரியங்களை இங்க கொண்டு வாரான், சிங்கக்கபியில போடுங்க. ஜப வீரனை சிங்கக்கபியில போட்டு அந்த ராஜாவுக்கு ராத்திரி எல்லாம் தூக்க வரல, சாப்பிட முடியல, கீத வாத்தியங்களை கேட்க முடியல. பைத்தியக்காரனை போல உலாவி கொண்டு வாரான். எப்பொழுது விடியும் சிங்கக்கபிக்குள்ள ஓடி போகிறான். ஜப வீரனுக்கு சிங்கம் தலவாணியா இருந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா. அதை பார்க்கிறான், ஓடி வாரான். தானியேலே, சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்திச்சு. அவர் சொல்றார், இல்ல, என் தூதன் அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டிட்டார். ஆமீன் சொல்லுங்க. ஆமா, என்ன அற்புதம். இதை பார்த்த உடனே தரியு காரியம் ஜெயமாய் முடிஞ்சதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? தரியின் காலத்தில் கர்த்தருடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. 26வது வசனம், அந்த ராஜ்யமே கர்த்தருடைய ராஜ்யமாய் மாறியது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்றார். என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. இப்படி தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர்தான் தானியேல் ஆராதிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய ராஜ்யம் அழிக்க முடியாது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். யாருங்க சொல்றா? சம்பந்தம் இல்லாத தரியு ராஜா சொல்றான். என்ன தலைக்கு மேல கை தட்டுங்க. சிங்கத்துக்குள்ள போட்ட தரியு ராஜா சொல்றான், அவர் ஜீவனுள்ள தேவன், என் ராஜ்யம் எங்கும் தானியேலின் தேவனை தான் ஆராதிக்கணும். ஒரு மனுஷன் ஜப வீரனா இருந்தா தேசத்தை கலக்குன்னு கலக்கிடலாம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. கையை உயர்த்தி அல்லேலூயா இப்படி 2 அசைங்க. ஜபத்தின் வல்லமை, ஜபத்தின் வல்லமை,
பூதங்களை எரித்து சாம்பலாக்கிடும். ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை பூதங்களை எரித்து சாம்பலாக்கிடும். இப்படித்தான் அவர் ஜெயிச்சார். தேவனுடைய மகன் ஜெபவீரனுடைய ஜெபத்தை அடக்க முடியாது. ஜெபவீரனுடைய ஜெபத்தை தடை பண்ண முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை பாருங்க. இந்த உலகமே இன்று நமக்கு திறந்திருக்கிறது. இந்த பட்டணமே கெச்சமேனே தோட்டத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது வேர்வையெல்லாம் இரத்த துளியாய் தரையில் விழுந்தது. அதுதானே உங்களுக்கு மீட்பை கொண்டு வந்தது. கைகளை தட்டி அந்த பாரம் தானே நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பாரம், அந்த வியாகுல ஜெபம், அவருடைய கண்ணீர் இன்னைக்கு நம்மளை விசுவாசியாய் மாத்திருக்குங்க. சும்மா எங்க அம்மா ரட்சிக்கப்பட சொன்னா அப்படி ஓடிடுவான். ரத்தத்தில் உங்களுக்கு பவுண்டேஷன் இருக்கிறது, அஸ்திவாரம் ரத்தத்தில் இருக்கிறது. அதனாலதான் பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளாது. உங்க வீடு இரத்தத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஜெப வாழ்க்கை இரத்தத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெபிக்கும் போதே அப்படி டக்கு டக்குன்னு இரத்தமா விழுந்தது வேர்வை. அதுல தான் ஜெயம் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு. அதைத்தான் நான் சார்ந்திருக்கிறேன். கிழக்கிலையும் மேற்கிலையும் ஜெயம் வராது, இயேசுவின் இரத்தத்தில் ஜெயம் வரும். இரண்டாவது, தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. தானியேல் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், இரண்டாவது பாருங்க, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிப்பார் என்றார். ஆராதனை தப்புவிக்கும். ஆராதனை ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் ஒரு மனிதனுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். இரண்டாவது ஆராதனை ஜெபத்தை கொண்டு வரும். ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆராதனை என்றால் என்ன? உன்னை தாழ்த்தி உன் கைகளை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், 2 கண்களும் தெரியாத குருட தாவீதின் குமாரனே, அதுதான் ஆராதனை. கையை உயர்த்தி அல்லேலூயா. கானானிய ஸ்திரீ, தாவீதின் குமாரனே, என் ஆண்டவனே, என் மகளுக்கு இறங்கும். அதுதாங்க ஆராதனை. ஆராதனை என்றால் என்ன? நம்முடைய கைகளை பரிசுத்தப்படுத்தி பலிபீடை சுத்துறது. 26ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். குற்றமில்லாமையில் விளங்கும்படி, நான் குற்றமில்லாமையில் விளங்கும்படி என் கைகளை கழுவி என் கைகளை கழுவுகிறேன், பீடத்தை சுற்றி வருகிறேன், உம்முடைய பீடத்தை சுத்தி வருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை சுத்துறதுங்க. ஆண்டவரை சுத்தி சுத்தி வருகிறது. என் அழகு ராஜாவே, என் தெய்வமே, என் சிறையிருப்பை மாற்றுகிறவரே, என் கண்ணீரை மாற்றுகிறவரே, என் வியாதியை மாற்றுகிறவரே, என் வேதனையை மாற்றுகிறவரே, அதுதான் ஆராதனை. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்திற்கு முன்பதாக இருக்கிறவரை பார்த்து தொழுது கொள்ளுகிறது ஆராதனை. தொழுது கொள்ளுகிறது ஆராதனை. தொழுது கொள்ளுங்க. காலை விழுந்து பணிந்து. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆராதனை எப்படி ஆராதனை பண்ண வேண்டும் வாசிமா. 24 மூப்பர்களும் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனை தொழுது கொள்ளுகிறது ஆராதனை. என்ன அமைதியா இருக்கீங்க? உங்களை தாழ்த்தி தாழ்த்தி தேவனை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி. நம்முடைய சபையில் எனக்கு ஆண்டவர் சொன்னார், ரொம்ப நேரம் ஆராதனை நீ எடு, ஆராதிக்க சொல்லு, என் ஜனங்களை ஆராதனை பண்ண சொல்லு. நம்ம ஆராதிக்க ஆராதிக்க நம்ம காரியம் ஜெயமாய் முடியும். ஆண்டவரை சுற்றி சுற்றி வர 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 நம்ம காரியம் ஜெயமாய் முடியும். ஆமா, எந்த மனிதனும் நமக்கு ஜெயம் தர முடியாது, நம்ம சப்போர்ட்டுக்கு நிற்க முடியாது.
ஆமாம், எங்களுக்கு தாசில்தார் தெரியும், கலெக்டர் தெரியும், கலெக்டருடைய பிஏ தெரியும். ஒன்றும் உனக்கு செய்ய மாட்டான். உனக்கு செய்கிறது ஆமாம், பரலோகத்திலிருந்து கட்டளை வந்து ஆட்டோமேட்டிக் கதவை தேடி லைசன்ஸை கொடுப்பான். கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமாம், அங்கே பிடிங்க, அவரை சுத்துங்க. நீங்கள் என்னோட வாழ்க்கையில் ஒன்றும் தெரியாது, கதவை அடைப்பேன், ஆராதனை பண்ண தெரியும், ஆராதனை கூட எப்படி பண்ண தெரியும். ஆண்டவர் பார்த்து நல்லவரே வல்லவரே போதுமானவரே பரிசுத்தரே, அப்படித்தான் எனக்கு சொல்ல தெரியும். வேற எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. ஜனங்கள் விடுதலை அடைகிறாங்க, ஜனங்கள் சுகமாகறாங்க, சபை கட்டப்படுது. உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நல்ல ஆராதனை செய்யுங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க. லூக்கா 10:21 பாருங்க. ஆண்டவராகிய இயேசு பிதாவை நோக்கி எப்படி ஆராதனை செய்தார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் சும்மா இருக்க முடியாது. ஆவியிலே களி கூர்ந்து ஆராதித்தார், ஆவியிலே களி கூறுவார். பரிசுத்தவான்களை பாருங்கள், அவர்களை போல ஆராதிக்க முடியாது. பவுல் சீலாவையும் சிறையில போட்டாங்க, ஆனால் அங்கு பாடி துதித்து ஆராதித்தார்கள். அற்புதம் நடந்தது. சிறைச்சாலையின் ஆமா சொல்லுங்க, கட்டுகள் கலண்டது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. அந்த சிறையின் அதிபதிகள் தற்கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐயோ, ஓடிட்டாங்களே, எப்படிங்க, நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம், எங்க கண்ணுக்கே தெரியாம ஓடிட்டாங்களே. பவுல் சொல்லுகிறார், நாங்க இங்கே தான் இருக்கிறோம். எங்க கால்களை தொழுவ மரத்தில் போட்டாலும், எங்க கைகளை கட்டி வைத்தாலும், எங்க வாயிலே கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம், ஆராதித்து கொண்டே இருப்போம். என்ன அமைதியா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆராதனை சங்கிலி உடையும், கட்டுகள் கலரும், சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் குலுங்கும். ஆராதனையை கூட்டுங்க, ஜெபத்தை கூட்டுங்க. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்தார். கவனிங்க, அதான் ஆராதனை. பிதாவே, எனக்கு நீர் செவி கொடுக்கிறீர். பிதாவே, நாமும் நீங்களும் ஒன்றாயிருக்கிறோம். இதுதான் ஆராதனை. யோவான் 17வது அதிகாரம் முழுவதும் இயேசு ஆராதித்த ஆராதனை இருக்குதா? ஆண்டவரை உயர்த்துறீங்களா? ஆண்டவரை புகழ்றீங்களா? ஆமா, பாட்டே பாடிக்கிட்டு இருக்கிறது ஆராதனை இல்லை. கையை உயர்த்துங்களேன். இயேசு நல்லவர்னு சொல்லுங்க, இயேசு வல்லவர்னு சொல்லுங்க, அற்புதம் செய்கிறவர்னு சொல்லுங்க, அதிசயம் செய்கிறவர்னு சொல்லுங்க, மனிதரால கூடாதது இயேசுவால கூடும் என்று சொல்லுங்க. அதுல தான் ஜெயம் இருக்கு. இயேசுவின் கையை ஒருவரும் அடக்க முடியாது. ஆமா, ஆராதிக்கும் போது ஆண்டவர் இறங்கி வந்து கட்டுகளை உடைப்பார். சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கும், அற்புதங்கள் நடக்கும். கண்ணு தெரியாதவன் தாவீதின் குமாரனேங்கிறான், கண்ணு திறக்குது. கானானிய ஸ்திரீ சொல்லுகிறா, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் மகா பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறா அப்படி சொல்லிட்டாரு. ஆண்டவரேன்னு அவன் சொல்லிட்டாளே, தாவீதின் குமாரனேன்னு சொல்லிட்டாளே. போ, இருதயத்தின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அந்த போன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கிறா, பிசாசு மகளை விட்டு விலகிட்டு கையை உயர்த்தி ஆராதனை பண்ணிட்டு திரும்பி பாருங்க, கட்டுகள் கலண்டு போகும், நோய்கள் நீங்கும். அல்லேலூயா. அவருடைய ஆவல் தாகமெல்லாம், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளை உடுத்தி வைத்தது, நம்மளை அழகு பார்த்தது எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தான். நமக்கு தந்திருக்கிற வாகனங்கள், நமக்கு தந்திர மனைவி, பிள்ளைகள், செல்வங்கள் எல்லாம் ஆராதிக்கத்தான். ஆராதனை பண்ணுங்க, உங்க காரியம் ஜெயமாய் முடியும். கடைசியில் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, உங்க காரியம் ஜெயமாய் முடியும். அல்லேலூயா. தானியேல் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து. நான் ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்த. கவனிக்கிறீங்களா? தானியேல் சொல்லுகிறான், நான் உபவாசம் பண்ணினேன், என் காரியம் ஜெயமாய் முடிந்தது. ஆமா, உபவாசம் பண்ணணும். உபவாசம் என்றால் என்ன தெரியுமா? மாம்சத்தை, அதாவது ஒடுக்கிறது. ஆமா, வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் போடணும். ஒரு 2 மணி வரைக்காவது உபவாசம் போடணும். ஒரு நாள் காலையில் சாப்பிடாம பாயை விரிச்சு
உங்களுடைய தேவையை எழுதி அப்படி கை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். உபவாசம் போடணும். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு சுகர் வியாதி இருக்குது, ப்ரெஷர் வியாதி இருக்குது, ஐயோ எனக்கு பசி ரொம்ப இருக்குது, நான் உபவாசம் இல்லை, கட்டாயமாக நீங்கள் உபவாசம் போட்டே ஆக வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா. உபவாசம் பெரிய வெற்றியை கொண்டு வரும். பிசாசனுடைய தலையை நொறுக்கி போடும். உபவாசத்தில் இருந்து கவனிங்க. அதாவது உபவாசம் என்றால் என்ன? ஆவியில பலன் கொள்ளுகிறது. மாம்சம் சோர்வடையும். நான் அந்த நாட்கள்லாம் எங்கள் வீட்டை விட்டு போய் 7 நாள் நான் காருண்யாவில் உபவாசம் இருப்பேன். 7 நாள் இருப்பேன். பச்சை தண்ணி குடிச்சிக்கிட்டு 7 நாள் இருப்பேன். அந்த குளிரும் அதுவும் என்னால் தாங்க முடியாது. ஆமாம், வாயெல்லாம் நாரும், ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம், ஆனால் வந்தா பேய் நடுங்கும், சபை கட்டப்படும். நான் பெரிய ஆட்கள் வந்து இருப்பாங்க சபையில். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். உபவாசம் தான் சத்ருவின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிறது. மாம்சம் பலவீனம், ஆவியோ உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா. நாம் எதுக்காக ஜெபிக்கணும்னு தெரியாது, ஆவியானவர் ஜெபம் பண்ணுவார், பெருமூச்சு விடுவார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனம், வேண்டிக் கொள்ளுகிறது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் பண்ணுவார். வாசிமா. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். உபவாசம் என்பது பலவீனத்தை குறிக்கும். பலவீனம்னு சொல்லலாம், ஆனா பலவீனத்தில் உதவி செய்வார் ஆவியானவர். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று நமக்கு தெரியாது, எதுக்காக விண்ணப்பம் பண்ண தெரியாது. ஆனா உபவாசத்துல ஆவியானவர் வந்து சொல்லுவார், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பெருமூச்சு விடுவார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பிசாசுடைய கிரிகளை அழிக்கக்கூடிய பெருமூச்சு. கையை உயர்த்தி. சபை கட்டக்கூடிய பெருமூச்சு. வரங்களையும் வல்லமைகளையும் வாங்கக்கூடிய பெருமூச்சு. சீஷர்கள் கேட்காங்க, ஆண்டவரே, அவன் சொல்றாப்புல, என் பையனை ஒரு ஆவி பிடிக்குது, அவன் நுர தள்ளுறான், பல்ல கடிக்கிறான், அவனை கொல்லுகிறதற்காகவே தீயிலையும் தண்ணீர்லையும் அவனை தள்ள பார்க்குது. உங்க சீசர்கள்ட்டையும் கொண்டு வந்தேன், அவங்களால கூடாம போச்சு. ஏன் கூடாம போச்சு அப்படின்னு கேளுங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவியை பார்த்து ஒரு அதட்டு நரம்பு செத்தவனை போல வாழ்வு விழுந்தான். தட்டி எழுப்பி தகப்புங்கிட்ட கொடுக்கிறார். அவ்வளவு புத்தி தெளிந்து அப்படி ஒரு புது மனிதனாய் கொடுக்கிறார். ஆச்சரியப்படுறாங்க. சீசர்கள் உடனே கேட்குறாங்க, எங்களால் ஏன் இந்த பிசாசு துரத்த முடியல? ஆண்டவர் உடனே சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் அன்றி வேற எந்த விதத்திலையும் புறப்பட்டு போகாது. உபவாசம் போடணும். ஊழியக்காரி உபவாசம் போடணும். உபவாசம் போட்டுட்டு அந்த வேலை இந்த வேலை, துணி துவைக்கிற வேலை சேர்த்து வைக்கக்கூடாது. போய் அங்கே நான் உபவாசம் போட்டுட்டு அங்கே நீ துணி துவைச்சு அங்கே பிடிச்சிக்கிடும். இந்த ஐயா உபவாசம் என்பது உள்ளறையில் வாசம் பண்ணுறது. பாயும் நீங்களும் தான். அல்லேலூயா. அழனும் பைபிள் படிக்கணும். நீங்கள் எந்திரிச்சு பாருங்களேன், சுகர் பறந்துருக்கும், நோய் அப்புறம் போயிருக்கும், முட்டு வலி அப்புறம் போயிருக்கும். எந்த கிராமத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தோ அந்த கிராமம் உங்களுக்கு திறந்திருக்கும் வழிவாசல். ஆமாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவு இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். அவர்தான் நமக்கு ரோல் மாடல். படிமா. அவர் இரவும் பகலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. எல்லாரும் கைகளை எல்லாரும் எந்திரிச்சு இல்லைங்க, தலையில கை வைங்க. இதுக்கு பிற இப்படி பார்த்தீங்கன்னா பிசாசு ஓடுறான். இதுக்கு வஞ்சிக்கிற பிசாசை அழிக்கிறார். உபவாச ஜபத்தில் பிசாசை மேற்கொண்டார். ஆமா, தந்திரமுள்ள பிசாசு, அப்படி வஞ்சிக்கிற பிசாசு. பசி நேரத்தில் தேவனை இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வந்தானாம் பிசாசு. அந்த சோதனையெல்லாம் இயேசு ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
பரீட்சை பார்க்கிறான் பிசாசு. உமக்கு பசி எடுக்குதே, ஏன் இந்த பசியில துடிக்கிறீர்? கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும். அப்பா பிசாசே. மனிதன் அப்பத்தின் மாத்திரம் அல்ல, சொல்லுங்க, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையில பிழைப்பார். தலையில கை வைங்க. இயேசு உபவாசித்த உபவாசம் எங்க? அந்த உபவாசம் வேணும், அந்த கண்ணீர் வேணும். உபவாசத்தில் அல்லவா ரத்தம் சிந்தினார், உபவாசத்தில் அல்லவா உனக்கு ஊழியத்துக்கு வந்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஏதோ ஆமா போஜன பிரியராய் வரவில்லை, உபவாசத்தோடு ஊழியம் செய்தார். கபா கபா எடுத்த உடனே வேதம் சொல்லுகிறது, 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவராஜ்யத்தை கட்டினார். ஒரு நாள் ஒரு நேரம் உபவாசம் போடுங்க, சபை வளர்ந்துரும். ஒரு நாள் ஒரு நேரம் உபவாசம் போடுங்க, சபை வளர்ந்துருமே, தரிசனம் நிறைவேறுமே, நம்ம காரியம் ஜெயமாய் முடியுமே, ஜெயமாய் முடியுமே. நம்முடைய ஆண்டவரை பாருங்க, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை பாருங்க. சிலுவையில் உனக்காகத்தானே அங்க வந்தார். ஹல்லேலூயா. வேர்வையெல்லாம் ரத்தமாய் சிந்தி, வேதம் சொல்லுகிறது, உனக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டார், உனக்காகத்தான் நொறுக்கப்பட்டார். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. 3 ஆணியில இயேசு தொங்குறார். ஹல்லேலூயா. எலும்பும் குடலும் அப்படி ஒட்டி போச்சு. ஒரு போர் சேவகன் ஈட்டி எடுத்து குத்துகிறார். அப்பொழுது அங்க இருந்து ரத்தமும் ஜலமும் வடிந்தது. அது உன் தலையில விழட்டும், அந்த ரத்தம் உன் மேல விழட்டும், அந்த தண்ணீர்னால நீ கழுவப்படட்டும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 9488873284. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது.
தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.